CALS Renewable Energy. Believe in better. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆணவ படுகொலைக்கு ஆட்பட்டாரை தவிர தேர்தலை தீர்மானிக்கும் இளைஞர்கள் எங்க பக்கம் இருப்பாங்க அப்படின்னாரு அனஞ்சித் பேசும்போது. ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்க இளைஞர்கள்லாம், ஒரு பக்கம் சாஞ்சி தேர்தலை தீர்மானிக்கிறவங்க ஒரு பக்கமா இந்த பக்கம் சாய்வாங்க, அந்த பக்கம் சாய்வாங்க. சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகளா அப்படின்னு சாஞ்சிட்டு போவாங்க. தேர்தலை தீர்மானிப்பவர்கள் எந்த பக்கம் வேணாலும் சாய்வார்கள். அடுத்த தலைமுறையை தீர்மானிப்பவர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் மட்டுமே சாய்வார்கள். பாஜகவோட கூட்டணி பேசணும், காங்கிரஸோட கூட்டணி பேசணும், அதிமுக கூட்டணி யாரோட அதை அபிஷியலா சொல்ல மாட்டோங்க. நீங்க ஊடகங்களா எழுதி கொள்ளுங்கள், ஊடகங்களாக பண்ணிக்கொள்ளுங்க, அது செய்தி வரும், அவ்வளவுதான். அபிஷியலே யாரும் வராது. அதே போல விவாதங்களுக்கு வரணும், அபிஷியலே யாரும் வர மாட்டோம். சார்பாளர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்போம். முதல்ல நீ அடிவாங்க, எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்குவோம். 4999 பேருக்கு மட்டும் தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அந்த 4999 பேருக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் போதே வட இந்தியர் ஒருத்தர் வந்து அங்க செத்து போறாரு. அந்த வட இந்தியருக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவன் எவன்னு இன்னும் தெரியல. கட்சி தொடங்கி விட்டார் விஜய். 2024 தேர்தல் நடக்கும் வரைக்கும் அவர் எந்த போராட்டங்களையும் கலந்து கொள்ளல அப்படின்னாரு. வன்மையா கண்டிக்கிறேன்னு, வன்மையா. அது எப்படி நீங்க 2024 வரைக்கும் சொல்லலாம்? இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் வரலன்னு. The Debates for the People. Title sponsor CALS Believe in Better. Powered by KRR Energy, Milky Mist, Dr. Sri Verma's Wellness. KRR Air, atmospheric gases and renewable company. Saving lives, transforming industries and protecting environment. Honey 65 milk. இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். உலகெங்கும் வேர்பரப்பி வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். திருக்குறளை முழுதாக சொல்லி தொடங்குவோம் என்று நினைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆணவ படுகொலைக்கு ஆட்பட்டாரை தவிர. ஆணவ படுகொலைக்கு ஆட்பட்டவர்களுக்கு மட்டும் நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல மாட்டோம். முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். தோழர் பேசும்போது இங்கே ஆணவ படுகொலை வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கிறது, இளைஞர்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் சொன்னார். நீங்கள் கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறீங்க, ஆட்சியில் தான் இருக்கிறீங்க. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்கள்னு நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து போராடுகிறது. ஏன் அதை ஏற்ற மறுக்கிறீர்கள்? ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஒன்றை ஏற்றுவிட்டால் அதனை தடுப்பதற்குண்டான வேலைகளை செய்யலாம் இல்லையா? அதை நோக்கி நீங்கள் ஏன் போராடுறது இல்லை? கேள்விக்கு பதில் இல்லை. ஜல்லிக்கட்டை எந்த இளைஞர் சக்தியும் வந்துட்டு எந்த கட்சியும் வந்துட்டு உரிமை கோர முடியாது. இளைஞர்கள் தான் போராடினார்கள், சரிதான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தார்மீகமாக பார்த்தால் அந்த ஜல்லிக்கட்டை இளைஞர்களை போராடுவதற்கு தூண்டியதில் மிகப்பெரிய பங்கு அண்ணன் சீமானுக்கு உண்டு. 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து நாட்டு மாடுனா என்ன, ஏட்டு பாலுனா என்ன அப்படிங்கிறதை தொடர்ந்து மேடைகளில் பேசி அண்ணன் சீமான் உருவாக்கி எழுச்சியின் பின்னணியில இளைஞர்களின் போராட்டமாக வெடித்ததுதான் ஜல்லிக்கட்டு. அதை பெருமையோடு சொல்லிக்கொள்வேன். எங்க அண்ணன் கூட அதை சொல்லிக்கிறது இல்லை, நான் பெருமையோட கர்வத்தோடு சொல்லிக்கொள்வேன். எங்க அண்ணன் உருவாக்குனதுனால தான் அந்த போராட்டம் வெடிச்சது அப்படிங்கிறதை. அடுத்தது அரிட்டாப்பட்டியில மலையை காணோம், அதற்காக திமுக போராடிச்சு, நாங்க போராடணும். போராட்டத்தை களத்தில் நடத்தியது நாம் தமிழ் கட்சி. அரிட்டாப்பட்டியை தொடர்ந்து அதை வந்துட்டு தடுத்து நிறுத்துவதற்கு போராடியது நாம் தமிழ் கட்சி. சரி, அரிட்டாப்பட்டியில நிறுத்தினீங்க, ரைட்டு. கன்னியாகுமரியில ஏன் போராடல? ஆதாரத்தோட காட்டுறேன் உங்களுக்கு, என்னைக்கு போராடணுங்கிற ஆதாரத்தோட காட்டுறேன் நான். கன்னியாகுமரியில மலை வளம் கொள்ளை போகுதா இல்லையா? திமுக இன்னைக்கு தேதியில மலை வளங்களை கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அரிட்டாப்பட்டி மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? வேற எங்கேயுமே வந்துட்டு மலை வளங்கள் கொள்ளையடிக்கிறது தெரியலையா? அதாவது கேரளாவில் போர்ட் கட்டுறாங்களாம். அந்த கேரளாவில் போர்ட் கட்டுறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அதிகமா இருக்கிற கேரளாவில் மலையை தோண்ட மாட்டாங்களாம், தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தோண்டுவாங்களாம். அதை நோக்கி நம்ம கேள்வி கேட்டா அது மத்திய அரசு செய்யறதுங்க, எங்களால தடுக்கவே முடியாதுங்க. அப்புறம் அரிட்டாப்பட்டியில எப்படி தடுத்தீங்க? அரிட்டாப்பட்டியில தடுக்க முடியும்னா கன்னியாகுமரியில ஏன் தடுக்கல? எங்க இருந்து கமிஷன் வருது? அதை தடுக்காம திமுக கட்சிக்கு சின்னம் பாத்தீங்கன்னா தெரியும், உதயசூரியன் 2 மலை இருக்கும். ஒரு தடவை ஆட்சி கொடுத்தீங்க, ஒரு மலையை இப்ப காணும், குடஞ்சு தின்ட்டாங்க. அடுத்த தடவை ஆட்சி கொடுத்தீங்கன்னா இன்னொரு மலையும் இல்லாம போகும். அந்த அளவுக்கு இயற்கை வளங்களை கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக. இதையெல்லாம் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் யார் பக்கம் இல்லைங்கிறத சொல்றேன். நாம் தமிழ் கட்சி பக்கம் இளைஞர்கள் இல்லைங்க. ஏன் இல்ல? கஞ்சா போதையில் இருக்கும் இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் இல்லை.
சாராய போதையில் இருக்கும் இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் இல்லை. சாதிய போதையில் இருக்கும் இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் இல்லை. சினிமா மோகத்தில் போதையில் இருக்கும் இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் இல்லை. மாறாக யார் நாம் தமிழ் கட்சி பக்கம் இருக்கிறார்கள்? நாம் தமிழ் கட்சி பக்கம் கொள்கை கொண்டவர்களாக, கோட்பாடு கொண்டவர்களாக, இந்த தலைமுறையில் இருந்து கொண்டு அடுத்த தலைமுறையை வழிநடத்தும் இளைஞர்களாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறார்கள். தாவேக்கா தோழர் பேசும்போது, அனஞ்சித் பேசும்போது, எங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கிறார்கள் அப்படின்னாங்க. ஏன் கட்டுப்பாட்டை விதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். இளைஞர்களை வழிநடத்துவதற்கு நீங்க எல்லாம் தவறிட்டீங்க, இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு நீங்க எல்லாம் தவறிட்டீங்க அப்படின்னு அவர்களை பார்த்து சொன்னா பரவாயில்ல. பொதுவா சொல்றாரு எங்களையும் சேர்த்து. இளைஞர்களை வழிநடத்துவதென்றால் 5 லட்சம் பேர் கூடினாலும் அந்த இடத்தில் ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய மாநாட்டை நடத்துவது நாம் தமிழ் கட்சி. இன்னைக்கு வரைக்கும் எந்த கூட்டம் நடந்தாலும் சரி, 10 பேர் உட்கார்ந்தாலும் சரி, 10,000 பேர் உட்கார்ந்தாலும் சரி, 5 லட்சம் பேர் உட்கார்ந்தாலும் சரி, அடுத்த நொடி நாற்காலிகள் அடுக்கப்படும். ஒரு பெண் மீது சீண்டல் எடுப்பாது. ஒரு பரிசு தொலைஞ்சா கூட அடுத்த நாள் அவன்கிட்ட போய் சேரும். அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தி இளைஞர்களை கட்டுக்கோப்பாக ஒரு ராணுவம் போல நடத்தி கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சி. அந்த இளைஞர்களின் வாக்கு நாம் தமிழரை நோக்கி மட்டுமே வரும், வேற யாரை நோக்கியும் போகாது. நீங்கள் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னாக்க யாருங்கிறத நீங்க வந்துட்டு யோசிச்சுக்கணும். தேர்தலை தீர்மானிக்கும் இளைஞர்கள் எங்க பக்கம் இருப்பாங்க அப்படின்னாரு அனஞ்சித் பேசும்போது. ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னாரு இளைஞர்கள்லாம். ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்க. தேர்தலை தீர்மானிக்கிறவங்க ஒரு பக்கமா இந்த பக்கம் சாய்வாங்க, அந்த பக்கம் சாய்வாங்க. சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகளா அப்படின்னு சாஞ்சிட்டு போவாங்க. தேர்தலை தீர்மானிப்பவர்கள் எந்த பக்கம் வேணாலும் சாய்வார்கள். அடுத்த தலைமுறையை தீர்மானிப்பவர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கம் மட்டுமே சாய்வார்கள். ஏன்னா இன்னைக்கு தேர்தலை நோக்கி சிந்திக்கிறவன் தலைவன் கிடையாது, அவன் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை? இங்க காடு வளம் தேவை, மணல் வளம் தேவை, இங்க மலை வளம் தேவை, நீர் வளம் தேவை. இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்டான அரசியலை, நீங்கள்லாம் பேசுவதற்கு தயங்கக்கூடிய அரசியலை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சி. அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கும் இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கமாக வந்து நிற்பார்கள். அதாவது கேங்கிற இடம் வருதா? போராடுறோங்கிறீங்க, அது ஒரு பர்சன்டேஜ் அளவு தானே இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை மாற்றும் இளைஞர் பர்சன்டேஜ்ல அது எவ்வளவு பெரிய பர்சன்டேஜ்ங்கிறத யோசிச்சு பாரு. மற்ற எல்லா கட்சிகளுக்கும் போனது போக நாம் தமிழ் கட்சி நிற்கக்கூடிய பர்சன்டேஜ்ங்கிறது இளைஞர் பட்டாளத்தில் எவ்வளவு பெரிய பர்சன்டேஜ்ங்கிறது பாருங்க. இந்த முறை அது எங்க போய் பாய்ச்சலாக, புலி பாய்ச்சலாக மாறுங்கிறதை நீங்க பாப்பீங்க. அது தேர்தல் களத்துல தெரியும். இந்த முறை புதுசா இன்னொரு சக்தி வந்துட்டனால உங்க வாக்கு குறைஞ்சிரும்னு ஒரு ப்ரொபகண்டா வச்சுக்கிட்டே இருக்காங்களே. அது வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த இடத்துல ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கறத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னாக்க இத வரும்போது கமலஹாசன் வரும்போது நான் சொன்னாங்க, டிடி வரும்போது நான் சொன்னாங்க, புதிய சக்தி வந்துருச்சு, நாம் தமிழர் படுத்துறோம், நாம் தமிழரை குறைப்பதற்கு செய்தியாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் கருத்து கணிப்பாளர்களுக்கும் அப்படி என்ன உங்களுக்கு இதுன்னு தெரியல. களத்தில் யார் வெல்வார்னா நாம் தமிழ் கட்சி வென்று காட்டும். நீங்க பாப்பீங்க. இந்த முறை வெற்றியை பதிவு செய்யும், வெற்றியை மிகப்பெரிய அளவுல நாம் தமிழ் கட்சி பதிவு செய்யும். நீங்க களத்துல பாப்பீங்க. தாவேகாவோட அதிக வாக்குகளை நாம் தமிழர் வாங்கும். உறுதியா வாங்கும். தாவேகாவா இல்ல நாம் தமிழ் கட்சியாங்கிறது இங்க போட்டி அல்ல. நாம் தமிழ் கட்சி இங்க தமிழ் தேசியமா திராவிடமா என்பதுதான் எங்கள் சித்தாந்தம், கோட்பாடு. அதை தான் நாங்கள் போட்டியாக கருதுகிறோம். அவர் பேசும்போது அனில் 65 அப்படின்னாரு. அந்த ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு லீவு, சாட்டை தலைமுறைன்னு இன்னைக்கு லீவு. அதனால நான் உங்களுக்கு அனில் 65 எல்லாம் போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கும். இப்ப நாங்கள் நேர்மையாக சந்திக்கிறோம், நாங்க வந்துட்டு போறோம், பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை, அதனாலதான் நாங்க வந்துட்டு விவாதத்துக்கு எல்லாம் போறது இல்லைன்னாரு. நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்பதே நாம் தமிழ் கட்சி தான். எந்த இடத்தில் போராட்டம் வெடித்தாலும் சரி, விவாத மேடைகள்ல யார் வந்தாலும் சரி, திமுகவுக்கு நேர் எதிராக களத்தில் பேசி அவர்களுக்கு மூஞ்சுக்கு நேரா அவர்கள் செய்த குற்றங்களை உடைத்து காட்டுவதற்கு, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு களத்தில் நிற்பது யாரு? நாம் தமிழ் கட்சி. இளைஞர்களின் பக்கம் அது யாரை கொண்டு வந்து சேர்க்குங்கிறத நீங்க களத்தில் நிற்பவர்கள் தான் தெரியும். ஓடி ஒளிந்து கொள்பவர்கள் அல்ல. நாங்கள் 41 பேர் செத்தாலும் சரி, இல்ல நேத்து ஒருத்தர் செத்தாலும் சரி, அதற்கெல்லாம் நாங்க கவலையே பட மாட்டோம். அதை நாங்க வந்துட்டு திரைமறைவில் ஏதாவது செஞ்சுப்போம். அவர் காலில் விழுந்து கதறி எழுதாருங்க. யாருங்க சொன்னா? பார்த்தவங்க சொன்னாங்க. ஏங்க அவர் சொல்ல மாட்டாரு? அபிஷியலா நாங்க நியூஸ் எல்லாம் எதுவுமே விட மாட்டோம். யாரோட கூட்டணி பேசுறோம்? பாஜகவோட கூட்டணி பேசணும், காங்கிரஸோட கூட்டணி பேசணும், அதிமுகவோட கூட்டணி, யாரோட? அது அபிஷியலா சொல்ல மாட்டோங்க. நீங்க ஊடகங்களா எழுதி கொள்ளுங்கள், ஊடகங்களாக பண்ணிக்கொள்ளுங்க, அது செய்தி வரும், அவ்வளவுதான். அபிஷியலே யாரும் வராது. அதே போல விவாதங்களுக்கு வரணும், அபிஷியலே யாரும் வர மாட்டோம். சார்பாளர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்போம். முதல்ல நீ அடிவாங்கு, எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்குவோம், அப்புறமா நாங்க போய் பின்னாடி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4999 பேருக்கு மட்டும் தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அந்த 4999 பேருக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கும் போதே வட இந்தியர் ஒருத்தர் வந்து அங்க செத்து போறாரு.
அந்த வட இந்தியருக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவன் எவன் இன்னும் தெரியல. அதை முதல்ல கண்டுபிடிங்க, அப்புறம் மற்றவர்களை எல்லாம் பார்க்கலாம். நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க. நீங்க ஏன் 41 பேரை வந்துட்டு போய் பார்க்கல அப்படின்னு கேட்டா, ஸ்டாலின் போய் பார்த்தாரா, இவரு போய் பார்த்தாரா? இதுலதான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி. யார் மக்களுக்கு விரோதமாக செயல்படுவது, யார் மக்களை போய் பார்ப்பதில்லை அப்படிங்கறதெல்லாம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி. களத்தில் நாம் தமிழர் கட்சி முந்திக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களை யார் ஈர்க்கிறார்கள் அப்படின்னாக்க, ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி கொள்கையில் சமரசம் செய்யாமல் எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் சரி, நீ என்னைய ரைடு விடு, எங்க மீது வந்துட்டு சின்னத்தை பறித்துக் கொள், எங்களை என்ன வேணா வந்துட்டு ஒடுக்குவதற்கு முயற்சி செய், இது எந்த இதுக்கும் அடங்காமல் அடிபணியாமல் நாம் தமிழர் கட்சி களத்தில் தனித்து களமாக காண்கிறது. ஆசை வார்த்தைகளை விட்டு நீ 1000 கோடி கொடுப்பேன்னு சொல்லு, முதல்வர் கொடுப்பேன்னு சொல்லு, துணை முதல்வர் கொடுப்பேன்னு சொல்லி, இது எதை சொன்னாலும் தூக்கி எறிந்து விட்டு மக்களின் போராட்டமாக மக்களுக்காக நிற்போம் சொல்லக்கூடியது கட்சி நாம் தமிழ் கட்சி. இளைஞர்களுக்கு அதிக இடங்களை கொடுத்து 120 இடங்கள் இளைஞர்களுக்கு கொடுத்து, 117 இடங்கள் பெண்களுக்கு, 117 இடங்கள் ஆண்களுக்கு என்று பிரித்து கொடுத்து, படித்தவர்களை இளைஞர்களை குற்றப்பணியினர் இல்லாதவர்களாக தேர்ந்தெடுத்து, சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து, நீ வா பொது தொகுதியில் நின்று உனக்குண்டான உரிமையை நீனே பெற்றுக்கொள்ளு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது நாம் தமிழர் கட்சி. அப்படியாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை தன்வசமாக தொடர்ந்து 2 தேர்தல்களில் நாம் தமிழருக்கு இளைஞர்கள் வாக்களிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற கட்சிக்கு ஓட்டு போட போயிடுறாங்க. அடுத்து ஒரு அவங்களோட வயது வந்து ஒரு 30-35 வரும்போது வேற கட்சிகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வயசு சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், நீங்க சொல்ல வைக்கிறீங்க. நான் 40 நெருங்கி விட்டேங்கய்யா, 40 நெருங்கிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு இளைஞர்களை பற்றி பேசுவதற்காகவே அப்படிங்கிறதுனால அண்ணன் கல்யாண சுந்தரம் கூட டிஷர்ட்டை போட்டு வந்துட்டாரு. டிஷர்ட்டோட வந்து அண்ணன் இளைஞராக வந்துட்டாரு. அவர் இளைஞராக இருந்த போதும் நாம் தமிழ் கட்சியில தான் இருந்தாரு. அண்ணன்களே பாருங்க, அண்ணன்மார்கள் இருக்கும்போது இளைஞர்கள் தான் இருந்தாங்க. நாம் தமிழ் கட்சி இளைஞர்களை தன்னகத்தை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட கட்சி. மற்ற கட்சியினருக்கும் இளைஞர்களை உருவாக்கி நாங்கள் பயிற்சி பட்டறையாக அனுப்பி வச்சுக்கிறோம்னாக்க, அந்த அளவுக்கு இளைஞர்களை தன்னகத்தை உருவாக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இங்க இருக்குது. நீங்கள் ஒருவரை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள், இவர்தான் முகம், இவர்தான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வேட்பாளர், இவர்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நாம் தமிழ் கட்சியின் கொள்கை தான் வேட்பாளர். அந்த எந்த தொகுதியில யார் நின்னாலும் சரி, விவசாய சின்னத்தில் யார் நின்னாலும் சரி, அவருடைய கொள்கை தான் அங்கே வேட்பாளர். தனிப்பட்ட முகமோ தனிப்பட்ட நபரோ அங்க இல்லை. அப்படியாக நிறுத்துவதனால்தான் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து இளைஞர்களுடைய பேராதரவை பெற்று, மொத்த ஆதரவையும் பெற்று மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல, நான் அனில் ரோஸ்ட் பண்றவன் இல்ல. அதனால ஒரு கெபாபாவது சின்ன கெபாபாவது நினைக்கிறீங்களா? சரி, சீமானண்ணன் பயந்து விட்டாரா? சீமானண்ணன் வந்துட்டு பயந்துட்டாரா? அவர் வந்துட்டு பயப்படாம காரை விட்டு வெளில வந்து மூச்சை காட்டிட்டாராம். அவ்வளவுதான் உங்களோட தைரியம் இல்லையா? பாசிச பாஜக என்று பேசியவர் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு முறை கூட பாஜகவை விமர்சிக்கவே இல்லை. இன்னைக்கு தேதியில நாங்க பாஜகவெல்லாம் பேசவே மாட்டோங்க. ஏன்னா இங்க நடக்கிற தேர்தல் வந்து திமுகவுக்கு எங்களுக்கு மட்டும்தான் நடக்குது. அதனால பாஜக எதிர்த்து பேசினாக்க அது பாஜகவுக்கு வலிச்சிருங்க, அதனால பேச மாட்டேன்னு சொல்றவரு பயப்படுறது இல்லையா? நீ பேனா சிலைய வையே அங்க வந்து ஒட்டக்கிறேன்னு திமுகவை எதிர்த்து பேசுறவர் திமுகவாக பேசுறாராம். இதை வந்துட்டு மக்கள் சிலையில மக்கள் இடத்துல விட்டுருவோம். 90 சீட்டு டெபுட்டி சிஎம் அந்த அளவுக்கு நம்மள கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடும் போது கூட போகல, நம்ம எந்த டீமும் கிடையாது. அதை வந்துட்டு அவங்க சொல்லணும்ல, அதிகாரப்பூர்வமா அதை அவங்க சொல்லட்டும், நம்ம பேசுவோம். எதையுமே அதிகாரப்பூர்வமா சொல்றதுக்கு உண்டான தைரியம் அவர்களுக்கு இல்ல. நாம கேட்ட கேள்வி, உங்கள் கட்சி தொண்டர்கள் விவாதங்களுக்கு ஏன் வரலங்கிறதான் கேட்டோம். உங்க விஜய் ஏன் வரலங்கிறத நான் கேட்கல. தோழர் சிந்தன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, 2024 கட்சி தொடங்கி விட்டார் விஜய், 2024 தேர்தல் நடக்கும் வரைக்கும் அவர் எந்த போராட்டங்களையும் கலந்து கொள்ளல அப்படின்னாரு. வன்மையா கண்டிக்கிறேன்னு, வன்மையா. அது எப்படி நீங்க 2024 வரைக்கும் சொல்லலாம்? இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் வரலன்னு, 2024 வரைக்கும் வரலன்னு. சுகிக்கு மஞ்ச போர்டு போடுறதுக்காக நாங்கள் போராடுறோம், நீங்க போராடுறீங்களாங்கிறார். நாம் தமிழ் கட்சி போராடியதா அப்படிங்கறத கேட்கிறார். நாங்கள் என்ன சொல்றோம், நீங்கள் சுகி ஓட்டுறவன் படித்து விட்டு இளைஞர்களாக மருத்துவம் படித்து விட்டு சுகி ஓட்டிக்கிட்டு இருக்கான். நாங்கள் என்ன சொல்றோம், அவர்களுக்கெல்லாம் படித்த வேலைக்கேற்ற ஊதியம், வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொடுத்து பெருமை மிக்க வாழ்வோடு கொண்ட அரசு வேலையை நாங்கள் கொடுப்போங்கிறோம். அதனால நாங்க சுகிக்கு மஞ்சள் போர்டு போடுறதுக்கெல்லாம் வைக்க மாட்டோம், ஓலா ஓட்டுறவங்களுக்கு வைக்க மாட்டோம். உலா என்ற நிறுவனத்தை அரசே எடுத்து நடத்தும்னு சொல்றோம். அதனால அதுக்கெல்லாம் நாங்க போராட மாட்டோம். அதிமுக சார்பாக இளைஞர்களை ஈர்ப்பதற்காக தேர்தல் அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் சொல்லி இருக்காங்க. அப்போ அதுக்குதான் வர்றேன். ஃப்ரிட்ஜ், 10,000 ரூபாய் காசு, அதுதான் கல்யாண சுந்தரன் பேசும்போது அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை தான் நாங்கள் வந்துட்டு போதிக்கிறோம். அதனாலதான் அதிமுக எல்லாரும் வரணுங்கிறாரு. அப்புறம் எதற்காக இலவசம்? எதுக்காக 2000 ரூபாய்? எதுக்காக 1000 ரூபாய்? எதுக்கு 2500 ரூபாய்? எதற்கு கையேந்த நிலையில் எங்கள் மாணவர்களை வைக்கிறீங்க, எங்களுடைய பெண்களை வைக்கிறீங்க? இலவசம் எதற்கு? தூக்கி போடுங்க.
அண்ணன் ராஜீவ்காந்தி ஆனவனுக்கு அதே கேள்விதான். தமிழ்நாடு முன்னேறி விட்டது, மற்ற எல்லா மாநிலங்களும் முன்னேறி விட்டது, அப்புறம் எதுக்குங்க இலவசம்? எதுக்கு கையேந்த நிலையில வைக்கிறீங்க? எல்லாம் முன்னேறிட்டாங்கல்ல, முன்னேறினவனுக்கு எதுக்கு இலவசம்? எல்லா மாநிலங்களையும் ஒப்பிட்டு முன்னேறிட்டான்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதை பாடியது யாரு? எங்கள் பாட்டன் பாரதி. பாரதி பாடும் போதே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, சங்கம் வளர்த்து தமிழ் வளர்க்கும் போதே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நீங்கள் சொல்லுங்க, ஒப்பீட்டு அளவுல தமிழ்நாடுக்கு ஏத்த அளவுல சங்கம் வளர்த்து வேற ஏதாவது ஒரு மொழி வளர்க்கப்பட்டு இருக்கிறதா? சங்க வளர்க்கு தமிழ் வளர்க்கும் போதே பெண்பால் புலவர்களை கொண்ட பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுத்த தமிழ்நாடு, பானை ஓடுகளில் தமிழ்களில் எழுதிய தமிழ்நாடு, அப்படி இருக்கும் போதே இருந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. திராவிட இயக்கங்கள் தான் வந்து இதற்கு காரணம்னு சொல்லிட்டாக்க என்ன கொடுமை பாத்தீங்களா சரவணா? சார் அப்படி பார்த்தா இப்ப உங்க தாத்தாவும் என் தாத்தாவும் படிச்சிருக்கணுமே, படிக்கலையே. ஏன் படிக்கல? யார் இந்த படிப்பை தடுக்கிறார்கள் சொல்லுங்க. யார் இடையில் வந்த ஆட்சியாளர்கள்? எந்த ஆட்சியாளர்கள் நீங்க சொல்லுங்க? எந்த ஆட்சியாளர்கள்? எந்த ஆட்சியாளர்கள் சொல்லுங்க? தெலுங்கு மன்னர்கள் வந்த பிறகு அந்த வரலாற்று பூர்வமா பேசுவோமா? எடுத்து பேசுங்க. அதன் பிறகு ஆங்கிலேயர்களோட ஆட்சி, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலும் கல்வி மறுக்கப்பட்டது, சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டார்கள், நிலம் பறிக்கப்பட்டது, நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இங்க நில உடைமைதாரர்களா இருந்தவர்கள் பாளையப்பட்டுக்கள்னு சொல்லி நிலத்தை பறித்தது யார்? பேசுவோம், வரலாற்றை பேசுவோம். அதன் பிறகு சொல்லுவோம் நாங்க நில உடைமையாக இருந்தவர்களை அழித்தவர்கள் யாரு, அடக்கினவர்கள் யாரு, ஒடுக்கினவர்கள் யாருங்கிறத நம்ம பேசுவோம். சரி, கல்யாண சுந்தரன் பேசும்போது நாங்கள் மேடையில் மட்டும் பேசக்கூடியவர்கள் அல்ல, நாங்கள் செயலில் காட்டக்கூடியவர்கள் அப்படின்னாரு. நாங்க சொல்றோம், அண்ணா உங்களுக்கு தெரியாத அண்ணா, எத்தனை ஏரிகளை குளங்களை நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி மீட்டெடுத்து அதை சரி செய்து இருக்கிறது, எத்தனை ஆயிரம் பனை மரங்களை நட்டு இருக்கிறது, எத்தனை ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டு இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு போராட்டத்திலும் கனிம வள கொள்ளையிலிருந்து மணல் கொள்ளையிலிருந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது, சட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனாக்க இங்க வேடந்தாங்கலில் நடந்தது போது வேடந்தாங்கல் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்திய சட்ட போராட்டத்தை நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. அப்படியாக களத்தில் நின்று நாங்கள் சென்று காட்டிருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் இல்லாமல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள், அது எவ்வளவு வீரியமாக இருக்கும் அப்படிங்கறத நாம் காட்டுவோம். ஓகே, ஸ்டீரியோடிபிக்கலாக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை முறுக்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சினிமால காட்டுறாங்க. அப்படிங்க யாரை பார்த்து காமிச்சாங்க? அண்ணன் திமுகவும் அதிமுகவும் பார்த்து தானங்க சினிமால காமிச்சாங்க. அண்ணன் சொல்லும்போது பிளாஸ்டிக் தடை நாங்க தான் போட்டாண்டாங்க. இன்னைக்கு தேதியிலும் எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் கிடைக்குது. ஏன் அதை உங்களால முழுவதுமா தடுக்க முடியல? நிறுவனங்கள் எது உற்பத்தி செய்தோ அந்த உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை தடை செய்யணும். தடை செய்யுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு அதை தடை போடணும். அதற்குண்டான வலிமையான சட்டங்களை நிறைவேற்றல நாம் தமிழர் கட்சி நிறைவேற்றும். இறுதியாக போதை கலாச்சாரம் இங்க பெருகிவிட்டது. மிக அதிகமாக இங்கே கொண்டாடக்கூடிய அளவுல வந்துட்டு கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிறது. என்னம்மா தேவி ஜக்கம்மா நாடு நாசமா போனதை என்னம்மா, அண்ணனோட பாட்டு தான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷனோட. என்னம்மா தேவி ஜக்கம்மா நாடு நாசமா போனதை என்னம்மா, சின்ன பையன் கூட கஞ்சாவை இழுக்கிறான், சின்ன பையன் கூட கஞ்சாவை இழுக்கிறான், சித்தப்பன் கிட்டைய தலகாணி கேட்கிறான், கஞ்சான்னு போதன்னு ஏதேதோ சொல்லுறான், மெட்டுன்னு போதன்னு ஏதேதோ சொல்லுறான், மெட்ட போதையில பல பேரை கொள்ளுறான். என்னம்மா தேவி ஜக்கம்மா நாடு நாசமா போனதே திமுகவால. ஓகே, நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி.